So now in exercise 3.9, next 10th, 11th, 12th sum. இதோட இந்த exercise நமக்கு complete ஆயிடும். So this x minus I you write as it is. Now put the arrow mark. Here what number? 1. So minus 50. இங்க என்ன வரணும்? 5. So take 10, 5. நடுவில் நான் ஆல்ரெடி ஐ டோல் யூ நடுவில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை கிரேட்டர் நம்பருக்கு போடணும். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 10 மைனஸ் 5 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 50. ஸோ பை எக்ஸ். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பிளஸ் 10 தென் எக்ஸ் மைனஸ் 5. ஸோ டிவைடட் பை ஹியர் யூ ரைட் எக்ஸ் பிளஸ் 10. Then multiply பண்ணா plus 40, add பண்ணா minus 13. So what number you get? 40 divide பண்ணி பாருங்க. If you divide by 2 means 20, again 2, 10, again 2, 5, then 5, 1. So 2 2s are 4, 4 2s are 8, 8 to 5. 8 to 5 எடுத்தோம்னா நமக்கு 13 வரது சான்ஸ் இருக்கு. You are taking 8 and 5. So 8 right here, 5 this side. Always when you write the two numbers, you write the greater number first, then write the smaller number. Greater number immediately what I told you, you see the middle term sign, that sign should be put for the greater number. The greater number க்கு இந்த middle term sign எடுத்து போடணும். ஒவ்வொரு டைம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 8 மைனஸ் 5 மைனஸ் 13 ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 40. ஸோ நவ் யூ ஆர் ரைட்டிங் ஹியர் வாட் யூ ரைட் பை எக்ஸ் பை எக்ஸ். ஸோ ரைட் எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 5. x minus 5 can cancel. This also cancel. This also cancel. Plus 10 minus 8 minus 8 minus 5. So everything getting cancelled. So the final answer is 1. Next, here we put the arrow marks. So 5, 4 5s are 20. இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் 20. நடுவில் என்ன இருக்கு? 9. So plus 9. So what you can write? 5 and 4 எடுக்கலாமா? 5 and 4 எடுத்தா 5 4s are 20. 5 plus 4 9. So இந்த சென்டர்ல இருக்கிற மிடில் டேர்முடைய சைன் எடுத்து இங்க போடுறோம். பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் பை. கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இங்க எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல வர கோஎஃபிஷியன்ட். இங்க 4 இருக்கு. 4 இருக்கிறதுனால what you write? 4x. So cancel 4 4 one time. This can't be cancelled. So write it as 4x plus 5, then x plus 1. Then come to the denominator. Now put the arrow mark. Minus 40. So minus 8 5s are 40. Then here 6. So multiply panna 40, add panna 6. தெரியலன்னா addition போட்டுக்காது better. இங்க 2 20, then again 2, 10, then 2, 5. Already நம்ம இங்க போட்டிருக்கோம் இல்லையா? இங்க 1. So இங்க என்ன வரணும்? 6 வரணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 5 எடுத்தா 13 வரும். So 2 2s are 4, 5 2s are 10. So 10 4 எடுக்கலாம். So 10 டைரக்டாவும் எடுக்கலாம். தெரியலன்னா இந்த மாதிரி addition போட்டு பார்க்கலாம். 10 4 எடுத்துட்டீங்கன்னா இங்க நடுவில் இருக்கிற டேர்ம் சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு போடுறோம். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். நம்ம கவனமா போட வேண்டியது இங்க எக்ஸ் சைடு பக்கத்துல 8 வருது இல்லையா? அந்த 8 தான் நம்ம கீழே போடணும். ஸோ இங்க என்ன எழுதணும்? 8x இந்த இடத்துல 8x பிளஸ் 10 by 8x தென் மைனஸ் 4 by 8x. கேன்சல் பண்ணா 4 1 time, then 2 times, then இங்க 2 time எடுத்தீங்கன்னா 5 times, இங்க 4 times. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இந்த இடத்துல பிளஸ் 5 4 எடுத்து தள்ளி எழுதிக்கலாம்.
இது வந்து நம்ம தள்ளி எழுதிட்டோம். இது கரெக்டா இருக்கு. இங்க 4x plus 5 then x plus 1. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம். இங்க டேர்ம்ஸ் என்ன வருது நமக்கு? இங்க 2 டைம் எடுத்தா 5 டைம் 4 டைம். So 4x plus 5 then 2x minus 1. 4x plus 5 2x minus 1. இந்த மைனஸை நல்லா பார்த்துடணும். ஏன்னா அந்த மைனஸ் விட்டுட்டு அவசரத்துல 2x plus 1 அப்படின்னு எழுதக்கூடாது. See carefully, you have minus sign here. So இந்த டினாமினேட்டர் எழுதிட்டு நியூமரேட்டர் வந்த உடனே ரொம்ப நீ ஸ்ட்ரெஸ் பண்ணி கவனமா பார்க்க வேண்டியது இந்த சைனை தான். இங்க பிளஸ் இருந்தா பிளஸ் எழுதணும், இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் எழுதணும். பாட்டுக்கு அசால்ட்டா அந்த சைனை விட்டு எழுதினா ஹோல்சேல் ரிப்பீட் ஏன்னா கேன்சல் ஆகாது. இங்க இதே சைன் இருந்தா மட்டும்தான் கேன்சல் ஆகும். So this can be cancelled. So the final answer is x plus 1 by 2x minus 1. So this is the answer. Here the 1 is the answer. Then the last one, x minus 1. x minus 1 x minus 2 write as it is. இது மட்டும் இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்படி போட்டுக்கோ. So மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? plus 14 ஆட் பண்ணா 9. பார்த்தோன்னே தெரியுது 7 2 எடுக்கலாம். இங்க நடுவில் இருக்க சைன் எங்க போடணும்? கிரேட்டர் நம்பர் போடுற. ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 7 மைனஸ் 2. இங்க நாங்க பாரு பிளஸ் 9 எழுதிருக்கு. இங்க நம்ம என்ன இருக்கு? மைனஸ் 9. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 9 டிவைடட் பை நம்ம கவனமா பார்க்க வேண்டியது இங்க ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு. ஸோ நோ நம்பர் இருக்கா, ஜஸ்ட் 1 only. ஸோ யூ சிம்பிளி ரைட் இட் as yes. So x minus 7 then x minus 2 divided by denominator x minus 7. Then this also should be factorized. So multiply பண்ணா என்ன வரணும்? 2 வரணும். Then add பண்ணா minus 3. So minus 2 minus 1 இங்க minus 3. This is so easy number only. So directly you can write. So write x minus 2 then x minus 1. Minus into minus plus 2 minus 2 minus 1 minus 3. So cancel x minus 2 x minus 2 x minus 7 x minus 7 x minus 1 x minus 1. So the final answer is x minus 2. This also we check it once again. So the answer is for 10th sum 1 correct. Then for 11th sum x plus 1 by 2x minus 1. Then for 12th sum x minus 2. So all these sums are very easy sum only. Just you are factorizing. Then cancel the terms and write the remaining. Thank you, Anna.